விலைகளை பற்றி என்ன வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவர் வந்து தாவேக்கால இணைய போகிறதா எனக்கு தகவல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியல. அதே போல் அக்கா விலகி இருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்க தான் வெளியில் வந்து பேசணும். அது சம்மந்தமாக நாம் எதுவும் கருத்து சொல்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் நாம் இந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம வரோம். சீமான் அண்ணன் தான் இத்தனை லட்சம் வாக்குகள் வருவதற்கு முக்கிய காரணமாக அண்ணன் சீமான் அண்ணன் போட்ட அடித்தளம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. அதுமாரி ஒரு சிலர் வெளியேறும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல சிறு பாதிப்பு இருக்கும். அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 பேர் விலகிறாங்கன்னா 20 பேர் ஒவ்வொரு நாளும் கட்சியில் இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் விலகிறவங்களால் கட்சிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அது நானாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் விலகினாலும் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. சரி. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசினா அது எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக நடந்துட்டு தானே இருக்குது. நீங்கள் வந்து கருணாநிதி வாழ்கன்னு தினமும் பேசி போடுங்க, இல்லை ஸ்டாலின் வாழ்கன்னு தினமும் பேசி போடுங்க, உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசி போடுங்க, உங்களுக்கு தினமும் 200 வரும் அக்கௌண்ட்டில். நீங்கள் சீமானண்ண அரசியல் குறித்தோ மாற்று அரசியல் குறித்தோ பேசினா உங்களுக்கு மிரட்டல் வரும். இப்போ நம்ம உண்மையை உறக்க பேசினாலே இந்த ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் அவங்க மிரட்டுவாங்க. அப்படியாப்பட்ட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் எந்த ஒரு இடத்துலையும் வேலை பார்க்கல. காரணம் என்னென்னா, தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களின் அரசியலை ஏற்று நம்ம இந்த களத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இப்படியாப்பட்ட அச்சுறுத்தல்கள் எல்லாம் நம்மளை ஒருபோதும் பாதிக்காது. தொடர்ந்து நம்ம இயங்கிட்டு தான் இருப்போம்.